பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் காலை சிந்தனைக்காக யோசுவா 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அதனுடைய பிற்பகுதி, உங்களுக்கு அடைக்கல பட்டினங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஆசைக்கு உரியவன், ஆனால் அன்பு அவனிடத்தில் இல்லை. பேராசை இருக்கிறது, பெருந்தன்மை இல்லை. பாசம் இருக்கிறது, ஆனால் பணிவு இல்லை. பந்தம் இருக்கிறது, ஆனால் அதில் சொந்தம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இன்றைக்கு அடைக்கல பட்டினங்களை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேலின் கடவுள் யோசுவா மூலமாக சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், மனிதன் என்பவன் உலகத்தின் மீதும் உலகப் பொருள் மீதும் ஆசை உடையவன் என்பதை நீங்களாகவே, ஏனென்றால் அவர்கள் கோத்திரங்கள் அனைவரும் சீட்டு போட்டு ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து சீட்டு போட்டு இடங்களை பிரித்து கொண்டார்கள். இந்த பூமியை பங்கிட்டு கொண்டார்கள். இது ஒரு தவறான செய்தான். இந்த இயற்கையும் பூமியும் மனிதனுக்காக அனைவருக்கும் உரிமையாக சுற்றுச்சூழலின் அடிப்படையில் நீங்கள் பராமரிக்கவும் பண்படுத்தவும். ஆனால் இவர்கள் பங்கிட்டு கொள்வதுடைய நோக்கம் இதை சொந்தமாக்கிக் கொள்வது, அடிமையாக்கிக் கொள்வது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இயற்கையாக இருக்கின்ற இடங்களை பங்கிட்டு சொந்தமாக அங்கு வாழ்வாதாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், மலைவாசி மக்கள், தலித் இன மக்கள், இவைகளை அவர்கள் இடம்பெயர செல்கின்ற அந்த நிலை. இப்படி இருப்பது ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் இங்கே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உனக்கு அரணான பட்டணம். அரணான பட்டணம் என்பது சீடன் என்பவன் கடவுளுக்கு உரியவனாக இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் கடவுளுடைய பாதையிலே அவன் நடக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவனாக இருப்பதனால் சீடனாக ஆக முடியாது. நான் இந்த இயக்கத்தில் இருப்பதனால் சீடனாக மாற முடியாது. நான் கடவுள் பிள்ளையாக இருப்பதனால் சீடனாக மாற முடியாது. இன்றைக்கு இயேசு உருவாக்கிய இந்த இறை ஆட்சியில், பரலோக ராஜ்யத்தில், அந்த அரசில் பணிக்காக நாம் சீடர்களாக இன்றைக்கு கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 35 45 வரைக்கும் மாடின மகன் இன்றைக்கு பலவாறு துன்பப்பட்டாலும், உதாசீனப்படுத்தி தள்ளப்பட்டாலும், கொலை செய்யப்பட்டாலும் அவர்கள் சீடனாகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இன்றைக்கு நாமும் நமக்கு கிடைத்திருக்கிற இன்றைய நாளின் சிந்தனைப்படி நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய துன்பங்களிலே, துயரங்களிலே, அவமானங்களிலே, கஷ்டங்களிலே, வியாதிகளிலே ஒதுக்கப்படும் போது, பிறரால் நாம் கேவலப்படுத்தப்படும் போது நாம் பொறுமையோடு இருப்போம். ஆண்டவருடைய சீடனாக அடைக்கல பட்டணத்தை தேடுகிறவர்களாக இல்லாதபடி அவருடைய சீடனாக, அவருடைய பக்தனாக வாழ வேண்டும். கடவுளுக்கு பிரியமாக விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்ன ஆபிரகாம் அவருடைய அடைக்கலமாக, இயேசு என் அடைக்கலம். தாவீதை குறித்து பார்க்கிறோம். அவர் ஒரு அறியாமை, படிப்பறிவில்லாத ஒரு மனிதன். அவனை ஒரு பக்திமானாக மாற்றி அவனை தேவனின் அடைக்கலம், அவர் என் கோட்டை என்று சொல்லுகிற விசுவாச வாழ்க்கையை, சீடத்துவ வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தான். இன்றைக்கு அவன் ஒரு யூதா இனத்தினாலே அவனுக்கு சீடத்துவம் வந்ததல்ல. கடவுள் நாமத்தினாலே அவன் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பு, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்பு அவனை அதிகாரியாக வைத்தது, அரசனாக வைத்தது, அநேக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வைத்தது. ஆகவே தான் அவன் சொல்கிறார், கடவுள் என் கோட்டை என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட நமக்கு நாமே ஒரு அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கி கொள்ளாதபடி கர்த்தருடைய சித்தம் என்ன, அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கடவுளின் சித்தம் அதுதான் என்னுடைய அடைக்கலம். கடவுளுடைய நோக்கம் அதுதான் என் அடைக்கலம். கடவுளுடைய பாதை அதுதான் என் அடைக்கலம். கடவுளுடைய வார்த்தை அதுதான் என் அடைக்கலம். அந்த சித்தத்துக்கும் அடைக்கலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட
பெறுதலை, அப்படிப்பட்ட வாழ்த்துதலை, ஆசீர்வாதத்தை, வழிகாட்டுதலை இந்த நாளில் கடவுளே நீர் என் அடைக்கலம், எனக்கு பணம் அல்ல, நான் வைத்திருக்கும் பணம் எனக்கு அடைக்கலம் அல்ல, என்னுடைய வீடு அடைக்கலம் அல்ல, என்னுடைய உறவினர் என்னுடைய அடைக்கலம் அல்ல, நான் சார்ந்திருக்கிற என்னுடைய இனம் எனக்கு அடைக்கலம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என் அடைக்கலம் என்று சொல்கிற விசுவாசத்தை இன்றைக்கு உடையவராக வாழ கடவுள் அழைக்கிறார். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய ஒரு நாளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த நாளுக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளுக்கென்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள்